அக்கா 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 அக்கா, என்னம்மா? அந்த அக்கா இல்லையா? இல்லை, எங்கேயோ வெளியே போயிருக்கிறா. நல்ல தண்ணி இருந்தால் ஒரு குடம் கொடுங்கண்ணா, எங்கள் வீட்டில் குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லை. நல்ல தண்ணியா? எங்கள் வீட்டில் கூட நல்ல தண்ணி இல்லைம்மா, உப்பு தண்ணி தான் இருக்குது. சரி, உப்பு தண்ணியே ஒரு குடம் கொடுங்கண்ணா. என்ன இவ விடமாட்டா போல தெரியுதே. ஆ, என்ன இப்படி பண்ணிட்டானே. உப்பு தண்ணி தான் இருக்குன்னு சொல்லிட்டானே. இப்போ எப்படி நல்ல தண்ணி கொடுக்கறது? ஒரு ஐடியா. இப்போ நல்ல தண்ணி கொடுத்தா பொய் சொன்ன மாதிரி ஆகிடும். சும்மா உப்பு போட்டு கொடுத்துடலாம். ஏன்யா தண்ணி கேன் வாங்கிட்டு வந்துட்டியா? சரியா அண்ணா, தண்ணி வேணாண்ணா, எங்கள் வீட்டுக்காரர் நல்ல தண்ணி கேன் வாங்கிட்டு வந்துட்டாங்கண்ணா. என்ன வீட்டு கதவெல்லாம் திறந்துருக்குது, இவன் எங்க போனா? என்னடி பீரோ எல்லாம் திறந்துருக்குது, நீ பார்த்தா தலைமையில கை வச்சுக்கிட்டு இப்படி உக்காந்து இருக்கிற? என்ன தாண்டி ஆச்சு? ஐயோ, திருடன் வந்து வீட்டில் பீரோல இருக்கிற காசெல்லாம் எடுத்துட்டு போயிட்டான்யா. நீ எங்கடி போயிருந்த திருடன் வரும்போது? ஐயோ, நான் பாத்ரூம்ல துணி துவச்சுன்னு இருந்தேன்யா. என்னவோ சத்தம் கேட்குதேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன்யா. பார்த்தா இங்க ஒரு திருடன் பீரோல இருந்த காசெல்லாம் எடுத்து அவன் ஜோபில போட்டுன்னு இருந்தான்யா. ஏண்டி, அவன் பிடிச்சி கட்டி போட வேண்டியது தானே? ஐயோ, நான் உன்னை தவிர யாரையாவது கட்டி பிடிச்சிருக்கிறனாயா? எப்பயா வந்த? எங்கயா கேக்கு? நம்ம ஊர்ல எங்க கேக் கிடைக்குது? பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போய் அவனுக்கு போய் பஸ்ஸுக்கு காத்துக்கிட்டு இருந்தனா ஒரு ஆட்டோக்காரன் வந்தாம்மா. இன்னைக்கு புது வருஷம், என் ஆட்டோவில் ஏறினா யாருக்கிட்டையும் காசு வாங்க மாட்டேன்னு சொன்னான். சரின்ட்டு நானும் ஆட்டோவில் ஏறி போனேன். பஸ் ஸ்டாண்டுக்கு போய் ஆட்டோவை நிறுத்தினான். நான் இறங்கும்போது யோ காசு குடியான்னு கேட்குறானே. அது எப்படியா கேட்டான்? அவன் தான் ஏறுனா யார்கிட்டயோ காசு வாங்க மாட்டான்னு தானே சொன்னான். ஆமா. அது எப்படி கேட்டான்? நான் கேட்டனே அவனை, நீ தான் ஏன் சொன்னேன் என் வண்டியில் யார் ஏறினாலும் இன்னைக்கு காசு கேட்க மாட்டேன்ட்டு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொன்னா தெரியுமா? என் ஆட்டோவில் யார் ஏறினாலும் நான் காசு கேட்க மாட்டேன், இறங்கும் போது தான் கேட்பேன்றான். ஏமா ஏமா, நாக்கெல்லாம் செத்து கிடக்குதுமா, ஏதாவது காரமாக செஞ்சு கொடுமா. நாக்கெல்லாம் செத்து போச்சா? சரி இரியா வர. பானிபூரி. அம்மா எனக்கு? உனக்கு தான் நாக்கு செத்து போச்சுன்னு சொன்னியா? தண்ணி கொடுமா. இருமா 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 இருமா. இந்தம்மா வாங்கிட்டு போய் பீரோவில் வச்சுடு. காலையில் நான் ஊருக்கு போகிறேன். 2 நாள் ஆகும் வரதுக்கு. போய் பீரோவில் வச்சுட்டு போ காசு. ஐயா, பாப்பா ஒரு 300 ரூபாய் கேட்டுன்னு இருக்கிறா, ஏதோ நோட்டு வாங்கணுமா? போன மாதம் தானே 300 ரூபாய் நோட்டு வாங்கினேன்னு வாங்கிக்கிட்டேன். திரும்பவும் 300 ரூபாய் கேட்டுக்கிறா, ஏதோ நோட்டு வாங்கணும்னு. சரி, 300 ரூபாய் பாப்பாக்கு அதில் கொடுத்துடு. என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வர்றேன். கண்ணாடி கூட மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டேனே. ஏய், அந்த காசை பத்திரமா எடுத்து வை. நாளைக்கு அப்பா ஊருக்கு போகிறாங்களாம். போன பின்னாடி அந்த காசை வச்சு நம்ம 2 பேரும் சினிமாவுக்கு போயிட்டு வந்துடலாம்.
ஓ, நல்லா கொட்டிக்கோ கொட்டிக்கோ. ஏண்டி, நான் 25 வருஷமா உழைச்சி உழைச்சி பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்குறேன். நீ ஒரே ஒரு நாள் எங்கேயாவது வேலைக்கு போய் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கிறியாடி எனக்கு? ஏன்யா 25 வருஷமா உழைச்சி உழைச்சி கொடுத்த பணத்தை என்னால ஒரு நாளாவது சாப்பிட முடிஞ்சாயா? 25 வருஷமா சமைச்சு சமைச்சு நாய்க்கு போட்ட மாதிரி போட்டனே, நல்லா நக்கி நக்கி சாப்பிட்டியே. ஏன்யா உங்க அப்பாக்கு என்ன 2 பொண்டாட்டியா? ஏண்டி அப்படி கேட்குற? அந்த பக்கத்து வீட்டுக்காரி உன்னை உரிமையா அண்ணா அண்ணான்னு கூப்பிட்றாள். Oh my god.